பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 14வது அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்பதாக. உங்கள் வயது என்ன? வாட் இஸ் யுவர் ஏஜ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு விசுவாசியின் வயதை 3 விதங்களில் சொல்லலாம். முதலாவது, ஒரு நபருடைய பிறப்பு சான்றிதழின்படி அவர்கள் வயதை அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, ஒரு நபரின் தோற்றத்தை பார்த்து மற்றவர்கள் அந்த மனிதனின் வயது இவ்வளவு என்று கணிப்பார்கள். ஒரு அதிகாரி புதிதாக வேலைக்கு சேர்ந்த நபரிடம் அவரின் அனுபவம், அவருடைய சொந்த ஊர் போன்றவற்றை கேட்டு அறிந்து கொண்டிருந்தார். அப்படி பேசும்போது அவருடைய உருவத்தையும் எடையையும் பார்த்து, உங்களுக்கு 45 வயது இருக்குமா என்று கேட்டார். இதை கேட்ட நபர் திடுக்கிட்டு, எனக்கு வயது 30 தான் ஆகிறது என்று கூறினாராம். இப்படித்தான் நம்முடைய வயதை வெளி தோற்றத்தை பார்த்து அநேகர் கணிக்கிறார்கள். மூன்றாவதாக, ஒரு விசுவாசியின் வயதை அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து சொல்லலாம். காலேப் யோசுவாவிடம் தனக்கு மலைநாட்டை தாரும் என்று கேட்டான். சமவெளியில் இருக்கும் ஒரு பட்டணம் வேண்டும் என்று கேட்கவில்லை. சமவெளியில் இருக்கும் பட்டணத்தை சுதந்திரிப்பதை காட்டிலும் மலைநாட்டை சுதந்திரிப்பது மிகவும் கடினம். லோத்திடம் ஆண்டவர், உன் ஜீவன் தப்ப நான் காட்டும் மலைக்கு போ என்று சொல்லுவார். ஆனால் லோத்து அது கடினம் என்று சொல்லி அருகில் இருக்கும் ஒரு இடத்திற்கு போகும்படி அனுமதிக்க வேண்டும் என்று கூறினான். ஆனால் காலேப் முற்றிலும் மாறாக அவன் கடினமான தேசத்தை சுதந்திரிக்க கேட்டுக்கொண்டான். நாமும் ஆண்டவரை சேவிக்கவோ சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எந்த ஒரு இடத்திற்கும் கடந்து செல்லவோ கடினம் என்று முடங்கிவிடக்கூடாது. அவர் அனுப்புகிற இடத்திற்கு கடந்து செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். காலேப் இந்த மலைநாட்டை சுதந்திரிக்கும் போது அவனுடைய வயது 85. ஆனால் அவனுக்கு இருந்த பலன் அவன் 40 வயதில் இருந்ததைப் போல காணப்பட்டது. இது காலேப்பிற்குள் இருந்த ஆவிக்குரிய பலன். மாம்ச பலனானது வயது செல்ல செல்ல குறைந்து கொண்டே போகும். ஆனால் ஆவிக்குரிய பலனானது வயது செல்ல செல்ல கூடிக்கொண்டே போகும். ஏனென்றால் ஆவிக்குரிய பலன் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. காலேப்பை போல ஆவிக்குரிய வயதில் நாம் முன்னேறுகிறவர்களாய் திடப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு, வேத வாசிப்பு, ஜெபம் சரியாய் இல்லை என்றால் ஆவிக்குரிய வயதில் பலவீனம் காணப்படும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் நன்றாக இருந்தால் ஆவிக்குரிய வயதில் காலேப்புக்கு இருந்த பலனை போல காணப்படும். நீங்களும் காலேப்பை போல வயது முதிர்ந்தாலும் சத்ருவோடு யுத்தம் செய்கிற போர் சேவகனாக போக்கும் வரத்துமாய் இருக்க ஆவிக்குரிய பலனை நாடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, காலேப்பிற்குள்ளாய் இருந்த அதே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் வைப்பீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன்னதத்தின் பலத்தால் கர்த்தர் இடைகட்டி அனுதினமும் நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியாத்ம சரீரத்தில் இவர்கள் ஆரோக்கியமாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.